Hi friends, welcome to Vilma's Kitchen. I wish you all a very happy super duper 2026. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஹெல்த்தி அண்ட் சூப்பர் டேஸ்டி குதிரைவாலி சர்க்கரை பொங்கல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் குதிரைவாலி அரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் குதிரைவாலி அரிசி சேர்க்குறேன். ஸோ நான் 1 கப் ஆஃப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான நெய், ஏலக்காய், பாதாம், முந்திரி பருப்பு, வெல்லம், குதிரைவாலி அரிசி, பாசிப்பருப்பு எல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குதிரைவாலி அரிசியை 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பேனில் போட்டு அதை நம்ம ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்கலாம். நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கலாம். இப்போ இந்த குதிரைவாலியில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். ஒரு பக்கம் அரிசி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு பக்கம் இந்த பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். சீக்கிரமாக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். இப்போ இந்த பருப்பை நம்ம நல்லா வறுத்தாச்சு. ஒரு நல்ல ஸ்மெல் வருது, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நாம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு குதிரைவாலி அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. நான் ஒரு 2-3 முறை ஓப்பன் பண்ணி அதை கிளறி விட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இதில் தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூ மாதிரி வெந்திருக்கணும். நமக்கு இப்போ பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழையவும் விடக்கூடாது. கையில் எடுத்து அதை மசிச்சிங்கன்னா அது மசியணும், அதுதான் அதனுடைய பதம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பும் அந்த குதிரைவாலி அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கோம், அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் ஏதாவது தூசி இருந்தால் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அது நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்த உடனே நாம் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டின வெள்ளை தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசினா 1 கப் வெல்லம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நம்ம 3 கப் எடுத்திருக்கோம். 2 கப் அரிசி, 1 கப் பருப்பு. ஸோ நான் 3 கப் வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். இனிப்பு உங்களுக்கு நல்லா இனிப்பாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பும் அந்த குதிரைவாலி அரிசி, வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஒரு 4 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது பார்க்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஆறின உடனே நமக்கு நல்லா கெட்டியாயிரும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கூட சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பை 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக இப்போ நாம் வறுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குதிரைவாலி சர்க்கரை பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கும்போதே அவ்வளோ டெம்ப்ட் ஆகுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். அட்டகாசமான அமக்கலமான சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டுக்கு எப்போவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ சூப்பரான இந்த சர்க்கரை பொங்கல் நமக்கு இப்போ சாப்பிட ரெடியாக இருக்குது. ஹெல்த்தியான குதிரைவாலி வச்சு நம்ம சூப்பராக இன்றைக்கி ஒரு சர்க்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம். கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma. Bye.